பொதுக்குழு முடிஞ்ச உடனே நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமாக கதறிட்டு இருக்காங்க திமுக. ஆதவர்ச்சுனா ஆதவர்ச்சுனா ஆதவர்ச்சுனா. பெரிய பெரிய மீடியா யூடியூப்பு எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசை கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். என்னால் நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டினா, தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது அண்ணன் நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், இனிமேட்டு அடிக்கடி சென்னையில் ஒரு கூட்டம் போடுங்கண்ணே. இந்த ஒரு வாரமா என்னென்னலாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க, பேச்சு அப்படியே காதல் அப்படியே ஒரு திமுகவை பற்றி எப்படி பேசினாங்கன்னா, உண்மைகளை பேசும் பொழுது அப்படிதான் வந்து அவங்க பழக்கம். அம்மா ஜெயலலிதா அம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 15-20 வருஷமாக அவங்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில் அவங்களுடைய உடலை வச்சு ஒரு அசிங்கமாக பேசின கட்சி தான் திமுக. அதனால் இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம தலைவர் சொல்லுவார், நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம், அதில் அசிங்கமும் வரும் நல்லதும் வரும். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு 26 தலைவரை முதல்வராக்குறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள். அந்த குறிக்கோளோட நம்ம போயிட்டே இருப்போம்.